ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு ஒரு புது வீடியோவோட தான் ஆரம்பிக்க போகிறேன். எப்படி நம்ம சின்ன வயசில் மண்டே ஆனாலே ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், ஆஃபீஸ் போகணும், நெயில் கட் பண்ணணும், தலைக்கு ஆயில் வைக்கணும்னு அவ்வளோ பரபரப்பாக இருக்குவோமோ அதே மாதிரி தாங்க ஆஃப்டர் மேரேஜும் கூட அந்த ஹைப் குறையவே இல்லை. மண்டே ஆனால் போதும் வீடு கூட்டணும், வீடு துடைக்கணும், முக்கியமாக பூஜை சாமான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், வீக்கெண்டில் போட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் துவைக்கணும்னு எக்கச்சக்க வேலைகள். ஆமாங்க, கிளென்லினஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாம் உண்மைதாங்க. ஆனால் எல்லாம் ஒரே நாளில் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு டைம் எப்படி ஒதுக்குறீங்களோ அது மாதிரி ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு வேலை செய்யுங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வேலை செய்யுங்க. என்னடா இவர் எலக்ட்ரிக் பொருள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருக்கா நீங்கள் நினைக்கலாம். விட்டா லேப்டாப்பு ஃபோனு எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவாளே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேற ஒன்றும் இல்லைங்க, மிக்ஸி ஆட்டும்போது கொஞ்சம் தெரிச்சிருச்சு, சரி நீட்டாக வைக்கலாமே. ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கையில் வாஷ் பண்ணுறதுனால 100 liters ஆஃப் வாட்டர் நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்னா, இதே ஒரு டிஷ்வாஷர் மெஷினில் போட்டிங்கன்னா வெறும் 9 liters தான் வேஸ்ட் ஆகுமாமா. ஸோ தண்ணி எப்படி சேவ் பண்ணலான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்னோடய ஒர்க்கிங் டேபிள் க்ளீன் பண்ண வந்துட்டேன். அந்த புத்தா சிலையும் சிவன் சிலையும் அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டம், அது 3 தவிர என் டேபிளில் வேறு எந்த பொருளும் நான் வைக்க மாட்டேன். அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பேன். சாப்பிட்டு எச்ச கையோடு நான் என் சிஸ்டமை தொடவே மாட்டேன். எப்போவுமே கையில் ஒரு சானிடைசர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சிஸ்டமே தொடுவேன். அந்தளவுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒர்க் அப்படின்னு சொல்லி வாயை மூடலை, அதுக்குள்ளே அந்த டேபிள் மேலே ஏறி நின்று சின்ன வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி க்ளீன் தானே பண்ணுறாங்கன்னு சொல்லி போனால் போகுதுன்னு விட்டுட்டேன். ஃபேன் எல்லாத்தையும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் டஸ்ட்டு அதுதான் மெயின் நமக்கு தும்மல் வர காரணமே. இந்த ஃபேனை பார்க்குறப்ப நான் படித்தது ஒரு ஞாபகத்துக்கு வருதுங்க. இந்த ஃபேனை நம்ம குளிர்காலத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாமாமா. எப்படின்னா, நம்ம ஃபேன் ஒரு சைடில் சுற்றுது இல்லைங்களா, அதை அந்த அந்த டைப் மட்டும் மாற்றி ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்ற விட்டிங்கன்னா அந்த ஃபேன்லேருந்து நமக்கு சூடான காற்று வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளை எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். புத்தா பற்றி சொல்லணுன்னா, அவர் எப்போவுமே நம்ம லைஃப்பில் நல்லது மட்டும்தாங்க சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் மெயினாக டீச் பண்ணது என்னன்னா, அறிவு, பொறுமை, ஒரு மனுஷனுக்கு அமைதி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், வள்ளலாக இருக்கணும், தான்கிட்ட இருக்கிறத மற்றவங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயத்த நமக்கு சொல்லி வளர்த்துருக்காரு. அந்த ஃபேஸை பார்க்கும்போது என்னமோ நமக்கு அப்படியே ஒரு பீஸ் கிடைக்குங்க, மனசார ஒரு பீஸ் கிடைக்கும். அதுக்காகவே எப்போவுமே என் டேபிள் என் பக்கத்துலேயே இருக்கும். டீப் க்ளீனிங் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே ஃப்ளோரில் இருக்கிற எல்லா பொருட்களையும் தூக்கி பெட் மேலேயோ டேபிள் மேலேயோ எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் வேல்யூ உங்களுக்கு சீக்கிரமாக முடியும். வீடு நுக் அண்ட் கார்னர் க்ளீனாக தெரியும். மேட் எல்லாத்தையும் வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிடணும். உங்களுக்கு கையில் துவைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளாத் டைப்பில் மேட் வாங்கிக்கோங்க. அப்படியே மிஷினில் போட்டால் ஒரு சுற்றுலே ரெடி ஆகிடும், நமக்கு வேலையும் மிச்சம். நான் இப்படி சொல்கிறதுனால சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையும் அடிக்கடி சேஞ்ச் பண்ணது ரொம்ப மஸ்ட்டுங்க. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, நைட்டு தூங்கும்போது ஒன்றும் இருக்காது, காலையில் எழுந்துச்ச உடனே என்னடா இந்த பிம்பிள்ஸ் எங்கேருந்துடா வந்துச்சுன்னு பார்ப்பீங்கள்ல. அது எல்லாத்தோட காரணமும் இந்த பெட்டோட பில்லோ கவர்ஸு, பெட் கவர்ஸ் தாங்க. ஏன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு கூட உங்களுக்கு ஆஸ்துமா வரலாம், பிம்பிள்ஸ் வரலாம், அந்த மாதிரி நிறைய ஸ்கின் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் வரலாம். அப்புறம் உங்களோட ஹேண்ட் டவல், லஞ்ச் டவல், ஏன் கிச்சனில் யூஸ் பண்ணுற கறி துணியோடு வாஷ் பண்ணிடுங்க. வீக்லி ஒன்ஸ் மஸ்ட்டு. அதுக்காக தனி துணி வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. என்ன ஒய்ஃபு காலையிலேருந்து நல்லா தானே இருந்தேன், இப்போ திடீர்னு ஏஞ்சி இதை க்ளீன் பண்ணுறா அதை க்ளீன் பண்ணுறா அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கைஸ், ஒரு ஒய்ஃப் ஏஞ்சி திடீர்னு ஒரு க்ளீனிங் ப்ராசஸில் இறங்கிட்டான்னா அவள் க்ளீன் பண்ணுறது வீடு கிடையாது, அவளோட மைண்டுன்னு. வீடு கூட்டுறது என்னமோ டெய்லி தான் நம்ம பண்ணுறா இருந்தாலும் வீடு நீட்டாக இருக்கணும், அது நம்ம கண்டென்ட் இல்லைங்க. என்னதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி முதுகு வலிச்சு இடுப்பு வலிச்சாலுமே ஒன் டேக்கு ஒரு டைம் ஆகுது நம்ம ஸ்வீப் பண்ணிட்டோன்னா, வீடை கூட்டிட்டோன்னா நம்ம கிட்ட இருந்து 200 கேலரிஸ் பர்ன் ஆகுமாங்க. அது இல்லாமல் எண்டோர்ஃபின்ங்கிற ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகுமாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் பண்ணால், நமக்கு ஹெட் மசாஜ் கொடுத்தா, இல்லை நல்ல நமக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிட்டா அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுமோ, அந்த கெமிக்கல் நம்ம வீடு கூட்டும் போதே நம்ம பாடிக்குள்ளே அதை சுரக்குமாங்க. அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆயிடும்னு சொல்ல வராங்க. அதனால தானோ என்னமோ வீடு ஃபுல்லாக நீட்டாக வச்சா நம்ம மைண்டும் நீட்டாக இருக்கும்னு சொல்ல வராங்க. அப்படியே 2 months ஒன்ஸ் ஸ்க்ரீன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் நெட் போட்டிருந்தீங்க மஸ்கிட்டோக்காகங்கன்னா அதையும் 4 months ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஏர் ரொம்ப சூப்பராக ஃப்ளோ ஆகும், நமக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் எதுவுமே வராது.
அடுத்தது தொடப்போம், ஒட்டர் குச்சி, மேட்டு எல்லாத்தையும் துவைக்க போட்டுடலாம். சைட் பை சைடு மிஷின்லேயும் துணியும் எல்லாத்தையும் போட்டாச்சு. தொடப்பம் சொல்லும்போது தான் ஒரு ஃபேக்ட் ஞாபகத்துக்கு வருதுங்க. நம்ம வந்து புது வீட்டுக்கு நம்ம மாறி போகிறோம், இல்லை வேறு ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இன்னொரு வீட்டுக்கு நம்ம மாறி போகிறோன்னா தொடப்பத்தை மட்டும் பழைய தொடப்பத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதாமாங்க. அது வந்து என்னன்னு தெரியல, அது சூப்பர்ஸ்டிஷியஸாக இல்லை சயின்டிஃபிக்காக என்னன்னு தெரியல. ஒரு புது வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா புது தொடப்பத்தை வாங்கி போங்க, அப்போ வந்து இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொல்ல வராங்க. ஊட்டியில் பார்த்தீங்கன்னா சிங்க்கும் எல்லாம் நீட்டாக இருக்கும், வீடும் க்ளீனாக இருக்கும், போடுற ட்ரெஸ்ஸும் கூட பளிச்சுன்னு இருக்கும். என்னடான்னு பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற தண்ணி தாங்க. அங்கே வந்து ஊற்று நீருன்னு சொல்லிட்டு பூமிக்கடியிலேருந்து நாங்கள் தண்ணி வந்து பியூராக எடுத்துகிட்டு வரோம். ஆனால் கோயம்புத்தூரில் ஃபுல்லாகவே உப்பு தண்ணி தாங்க. ஃபுல்லாக சிங்க் எல்லாமே அடைஞ்சிட்ருக்கோம். எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த உப்பு கரையெல்லாம் போகவே போகாது. இந்த வீடு துடைக்க இந்த மாப் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த மாப்போட யூஸ்ஃபுல் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ என்னோடய சேனலுக்குள்ளே போய் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி உங்கள் மாப் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ ஆஃபரில் வேறு போயிட்டுருக்கு, மறக்காமல் அதை வாங்கி. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மெயினாக அந்த வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், ஊட்டி பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது. கடைசியாக ஒரு டீயோடு முடிச்சுக்கலாமே தாங்க பார்த்தேன். ஊட்டியில் வந்து மெயின் பிஸ்னஸே வந்து டீ லீஃப் தான். உங்களுக்கு அந்த ஊட்டி டீ லீஃப், அந்த ஃபேக்ட்ரி, அவங்க எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை பண்ணுறேன். கடைசியாக ஒரு டீ வச்சு நானும் சின்னாவும் குடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை பார்த்து அந்த மாப் வேணும்னா லிங்க் ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டாடா. சப்ஸ்கிரைப் டு சின்னா என்டர்பிரைஸ்.